ஃப்ரெண்ட்ஸ், நான் கலைச்செல்வி ராஜசேகரன். வெல்கம் டு கேஎஸ் பை டிப்ஸ். இந்த வீடியோவில் பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் நான் பண்ண ஒரு குயிக் ஷாப்பிங் பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஹார்ட் கேஸ் கொஞ்சம் வீட்டில் ஓல்டாக இருந்ததுனால நான் இந்த ஹார்ட் கேஸ் சூஸ் பண்ணேன். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மொத்தமே சேர்த்து எனக்கு 1600 ஆச்சு. ரெண்டு ஹார்ட் கேஸு. இங்கே பாருங்கள், இது 660, இது 660, இது வந்து 1000 rupees. இது வந்து ஸ்டீல். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹார்ட் கேஸ் பெருசாக இருந்தால் போதும். அதனால் ஒரு பெரிய ஹார்ட் கேஸும் ஒரு மீடியம் சைஸ் ஹார்ட் கேஸும் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்க்கலாம். இது பாருங்கள், இது தேவையான அளவு. இது வந்து ஒரு 5 பேர் இல்லைன்னா ஒரு பார்ட்டி கேசரோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சைஸ் வந்து எனக்கு வந்து ஒன்று வந்து ரொம்ப ஓல்டாக போச்சு. அதனால் இது நான் பிளான் பண்ணி தான் போய் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹாட் கேஸ். இது வந்து நான் ஸ்டீலில் எப்போவுமே வாங்கினதில்லை. இந்த டைம் வந்து ஸ்டீலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து ஐ எம் யூஸ்ட் திஸ் ப்ரெஸ்டீஜ் அப்பக்கடை. இது ரொம்ப பழகினது எனக்கு. அதனால் இது வந்து பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருந்ததுனால இதை வாங்கினேன். இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து 984. இதை வந்து நம்ம சாஃப்ட் ப்ரெஷ்ஷில் தான் வாஷ் பண்ணணும். அதனால் கூடவே கொடுத்துருக்காங்க. இப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கூட கட்டாயமாக இது வாங்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நானே கேரண்டி. ஸோ லாண்ட்ரி பேக் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக இருந்தது. கொஞ்சம் நல்லா ஸ்டர்டியாகவும் இருந்தது. விலையும் ரீசனபிளாக இருந்தது. 233 ரூபா தான். இப்போ ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. மூடி பாருங்கள். இந்த மூடியை நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டேன். இதுவும் கிச்சன் ஐட்டம் தான். இது வந்து இது வாங்கணுன்னுட்டே போகலை. அங்கே வழியில் பார்த்தேன். சோப் பாக்ஸ்லாம் நல்லா அழகாக இருந்தது, அட்ராக்டிவாக. ஸோ வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்ரூமுக்கும் வாஷ் பேசினுக்கு எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஷ் வாங்கினேன். சோப் டிஷ் 2, 3, 4. இது ஒன்று இருந்தது. இது பார்க்க ரொம்ப கம்பீரமாக இருந்தது. அதனால் இது ஒன்று வாங்கினேன். ஐ திங்க் இது வந்து டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பீஸ் வந்து 211. 2 பீஸ் வாங்கினேன். 12 பீஸ் இருக்குது. 12 பீஸ் வந்து உங்களுக்கு 60 rupees தான். மிடில் போர்ஷனுக்கு இது வந்து கார்னர் சைடு 2 வரும். 2 பக்கம் கார்னரில் இந்த கலர் போட்டுட்டு மிடில் வந்து அந்த பூ போட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போடுறதுக்காக வாங்கணும். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் தான், ஃப்ரெஞ்ச் டோருக்கு தான். இது வந்து பீஸ் வைஸ் தான் வாங்கியிருக்கோம். நம்மளே ஐடியா பண்ணி வாங்கலாம். இது வந்து ஒரு பீஸ் வந்து 419 போட்டிருக்கு இந்த ஸ்க்ரீனு. நம்மளுக்கு வந்து நான் 3 பீஸ் வாங்கினேன். ஸோ இந்த ஹாலுக்கு மட்டும் 3 பீஸு. மற்ற ரூமுக்கெல்லாம் வந்து 2 பீஸ் தான் வேணும். மோஸ்ட்லி நான் எல்லா ரூமுக்குமே கவர் பண்ணினேன். அப்படி குறைச்சலாக இருந்தால் அப்புறமா வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இப்போது தெரிஞ்ச வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி வாங்கி வந்தாச்சு. ஸோ இது இந்த கலர். இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக நடுவில் வந்து இந்த பீஸ் வருது. ஸோ இது வந்து அவங்க எதுவும் கொடுக்கல, செட்டெல்லாம் கிடையாது. நானே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வாங்கினது தான். ஏன்னா ஒரே மாதிரி 3 பீஸ் கிடைக்கல எனக்கு. அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் மேட்ச் பண்ணி நானே எடுத்தது தான். 3rd ஃப்ளோரில் போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஐட்டம், பெட்ஷீட், டேபிள் கிளாத் எல்லாமே ஒரே ஏரியாவில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஹேண்ட் வைப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நானே ஐடியா பண்ணி வாங்கினது தான். அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. பீஸ் வந்து 20 rupees தான். 6 பீஸ் வாங்கினேன். கட்டிங் போர்டு, வெஜிடபிள் கட்டிங் போர்டு தான். இது வந்து 333 ரூபா. ஸ்டர்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பில்லோ கவர்ஸ், காட்டன் பில்லோ கவர்ஸ் தான். ரேண்டமாக செட் மாதிரி கிடையாது, வேறு வேறு கலர்ஸ் தான். நான் சூஸ் பண்ணி ஒரு 6 பீஸ் எடுத்தேன்.
102 ரூபா போட்டிருக்கு. இது நான் ஒரு 6 பீஸ் எடுத்தேன் உங்களுக்கு. அப்புறம் இது ஒன்று, இது ஒன்று, இந்த மாதிரி கலர்ஸ் ஒரே மாதிரி 2 கிடச்சிது. இது அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு கலர். அவ்வளோதான். அடுத்தது வந்து டேபிள் கிளாத். டேபிளில் வந்து 6 சீட்டர் டேபிளில் போடுற கிளாத் தான் இது. எப்படி இருக்குன்னு தெரியல. இதுவும் நான் வந்து போட்டு பார்த்து தான் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். இது சும்மா ரேண்டமாக வாங்கினது தான். இது வந்து 640. எனக்கு வந்து காரா பூந்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த கரண்டி என்கிட்ட இல்லை ஆக்சுவலி. இது 120 ரூபா தான் போட்டிருக்கு. இது வாங்கினேன், நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து அப்படியே நடந்து போகிற வழியிலேயே கலெக்ட் பண்ணது தான். பிளாஸ்டிக் ஐட்டம் அண்ட் கிச்சன் ஐட்டம்லாம் வந்து 8th ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்தது வந்து இது வந்து ஒரு சேர் கவர். சிங்கிள் சேர்ஸாக வச்சுருக்கோம். அதுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கவர் மாதிரி நான் பார்த்து வாங்கினேன். எங்கள் டைனிங் டேபிள் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இது ஒரு கவர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வாங்கினேன். நார்மல் சேர் கவர்ஸ் அது வந்து நான் ட்ரை பண்ணலான்னு ஒரு பீஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இது செகண்ட் டைம் நான் வந்து இது வந்து 6 பீஸ் எடுக்கிறேன். 271 ஒரு பீஸு ரெடியாக வச்சுருக்கான். அந்த சேருக்கு வந்து கவர். இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது. இது வந்து நான் சீட்டில் அதாவது சேரில் போட்டதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள். இது பார்த்தா உங்களுக்கு புரியாது. இது வந்து 271 தான். இது நான் டைனிங் டேபிள் சேருக்கு கவராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது போல் தான் எந்த ஒரு சேருக்குமே நம்ம வந்து கவர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சேம் டிசைன் அண்ட் சேம் கலர் ஒன்று போல் இருக்கும்ன்ட்டு. பெட்ஷீட்லாம் வந்து கிங் சைஸ் பெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷீட்ஸு 2 பில்லோ கவர்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. இது வந்து 751, 750 ரூபா. ஃபுல் காட்டன், ரொம்ப மெல்லிஸ் கிடையாது, நல்லா திக்காக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பொருட்களுமே லெஜண்ட் சரவணாவில் பட்ஜெட்டில் இருக்கிற ப்ரைஸஸில் இருக்கிற திங்ஸ் தான். ஸோ அடுத்தது இந்த மாதிரி 2 பெட்ஷீட் வாங்க. இதுவும் ப்ளூ ஃபேமிலி தான். ஸோ இது சேம். வீட்டில் ஒரு நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான்ஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒரு மாதிரி இரும்பலான ஒரு வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுவும் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபேண்டா பாட்டில் என்ன வாங்கினா பாட்டில் ஓப்பனர் அது நம்ம வீட்டில் இல்லை, அதனால் அது வாங்கினேன். சரி, இது வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணுறது. இது தாளிக்கிற கரண்டி என்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவும் 210 ருபீஸ் தான். இது வந்து டீ வடிகட்டி. இது நிறைய டீ போடுவோம், நிறைய டீ யூஸ் போடுறதுனால இது நிறைய யூஸ் ஆகிற ஒரு ஐட்டம் தான். இந்த ஸ்பூன் செட் வாங்க. இது வந்து டெசர்ட் ஸ்பூன். 6 ஸ்பூன் இருக்கிற பேக் வந்து 154. நல்லா சாலிடாக நல்லா இருக்குது ஸ்பூன். இதெல்லாம் பிஜன் கம்பெனி. இது தான் நல்ல கம்பெனி. இது வந்து 179 ஃபோர்க். இது வந்து டின்னர் ஸ்பூன். இது சாப்பிடலாம், பெரிய ஸ்பூனு. இது வந்து 211. இது வந்து 6 பீஸ் இருக்குது. 2 செட்டு வாங்கினேன். எல்லாமே 2 12 எல்லாத்துலேயும் வாங்கியிருக்கேன். ஸோ வீட்டில் வந்து ஸ்பூன் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு கையில் கிடைக்காது. இதெல்லாமே செட்டாக வைக்கணும். ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கு பார்த்த வாக்கில் வாங்கினது கொஞ்சம் தான், பட் ஷாப்பிங் பண்ணணும்னு போய் வாங்கினது தான் மெயினே. ஸ்க்ரீன் வந்து ஷாப்பிங் பண்ணி வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போனது. அப்புறம் இந்த டேபிளுக்கு, டைனிங் டேபிளுக்கு உண்டான சேர் கவரும் பர்பஸாக வேணும்னு வாங்கினது தான். அதே மாதிரி ஹாட் கேஸ், ஆப்பக்கடாய் அதெல்லாமே வந்து பர்பஸாக வேணும்னு போனது தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாம் அப்படியே போகக்கூடாது. இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணணுன்னா நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அந்த ஃப்ளோரில் போனோன்னே, அந்த 8th ஃப்ளோரில் போனோடனே எக்கச்சக்கமான ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் அப்படியே
லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம எதை பார்த்தாலுமே நமக்கு அங்கே போய் நின்று அதை செலக்ட் பண்ண முடியாத கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பர்பஸ்ஃபுல்லாக நம்ம இதுதான் வாங்கணும், இந்த ஐட்டம் தான், இந்த ஏரியா தான் போகணும்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிட்டு போனோம்னா நம்ம கரெக்டாக வாங்க முடியும். அடுத்தது இது முறுக்கச்சு. இது நான் நல்லா இருக்கு, இந்த சுத்தத்தெல்லாம் கூட நல்லா இருக்கு. இது டிஃபன் பக்கோடா, இடியாப்பச்சு, முறுக்கு. இது பட்டர் முறுக்கு. 3 சைஸ், மீடியம், சின்னது, பெருசு. ஸோ 1 2 3 4 5 6 முறுக்கு, இடியாப்பம், ஓமப்பொடின்னு 3 ஐட்டம். பட்டர் முறுக்கு அண்ட் தென் டிஃபன் பக்கோடா. 5 ஐட்டம் பண்ணுறதுக்கான அச்சு இதில் இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. இது கோல்டு மார்க்கு கிச்சன் வேர்னு எழுதியிருக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் வாங்கின திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்கொண்டு தான் நினைக்கிறேன். விலையெல்லாமும் சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஷாப்பிங் வேணும்னா நீங்களும் லெஜண்ட் சரவணாக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம், ஷாப்பிங் என்ஜாய் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பார்க்கலாங்க, இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். See you. Bye-bye.